ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸ் மட்டும் பார்க்கலாம். சிங்கில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படா அதை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணலான்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க இந்த டிப்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்காக எடுத்து வச்சுருக்கிற ரசப்பொடி ஆகட்டும், மஞ்சள் பொடி ஆகட்டும், இல்லைனா மிளகா பொடி ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா டப்பாவை திறந்து மூடுறதுனால அந்த வெளிக்காற்று படுறதுனால உள்ளே இருக்கிற பொடிகளை அப்படியே உண்டையாக இருக்கும். இது நம்ம பூச்சி பிடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சி தூக்கி ஓரம் கட்டிடுவோம். அந்த மாதிரி செய்யாமல் அந்த டப்பாவில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு கலந்துக்கோங்க. நீங்கள் அதை எதில் கலக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக கலந்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இந்த முக்கியமாக இந்த மழை நாளில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒரு டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம சில டைமில் சாப்பாட்டுக்காக வத்தல் வறுப்போம். அதில் மீதி இருக்கிறத இதை மாதிரி எடுத்து போட்டு வைப்போம். அந்த மாதிரி எடுத்து போட்டு வைக்கும்போது அது வெளிக்காற்று பட்டோ இல்லைன்னா அந்த டப்பா கொஞ்சம் டைட் இல்லாமல் இருந்து வெளியிலேருந்து எறும்புலாம் போய் உள்ளே போச்சுனாலோ அதில் இருக்கிற வத்தல் நமுத்து போயிடும். இந்த மாதிரி பருப்புலாம் கொட்டி வச்சுட்டு அந்த கவரை நம்ம தூக்கி தான் போட போகிறோம். அந்த மாதிரி கவருங்களை இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த டப்பா மேலே போட்டு நல்லா மூடியை டைட்டாக மூடிட்டிங்கன்னா வெளிக்காற்றும் உள்ளே போகாது, எறும்புகளும் உள்ளே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே இருக்க வத்தலும் நமுத்து போகாமல் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. இப்போ நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு சோப்பு டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த சோப்பு டப்பாவை பின்னாடி இந்த மாதிரி ஒரு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. இதை நான் எங்கே ஒட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸில் தான் ஒட்ட போகிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஷாம்புலாம் யூஸ் பண்ணும்போது அந்த ஷாம்பு கவரை நம்ம மேலே வைப்போம். அது தெரியாமல் கீழே விழும். இல்லைன்னா ஒரு இடத்துல வைக்காமல் பசங்கள்லாம் கீழே போட்டுகிட்டே வந்துடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி எடுக்கிற ஷாம்புகளை இந்த மாதிரி சோப்பு டப்பாய்க்கு உள்ளே போட்டு வச்சோம்னா கீழே எங்கேயும் சிந்தாமலும் இருக்கும். அதே மாதிரி இந்த டப்பா ஃபுல்லாகிடுச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு சோப்பு டப்பாவை அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு பாத்ரூமும் க்ளீனாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இதுக்கும் நான் ஒரு சாம்பிராணி வத்தியோட டப்பா தான் எடுத்துருக்கிறேன். இந்த சாம்பிராணி வத்தி டப்பாக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாத்ரூமில் எப்படி தான் கழுவி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மழை நாளில் அந்த வாசனை பேட் ஸ்மெல்லானது வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஷர்ட்டில் வரக்கூடிய இந்த ஸ்பாஞ்சை தான் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பாஞ்சை அந்த டப்பாக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ, கம்ஃபர்ட் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா பர்ஃப்யூம் வச்சுருந்தாலும் சரி, அதை நீங்கள் இதில் அடிச்சிக்கலாம், இல்லைனா தடவிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கினது கம்ஃபர்ட்டை கொஞ்சோண்டு இதில் வச்சு தடவிக்கிறேன். கொஞ்சமாக தடவி விட்டுட்டு இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருங்க. இதை நம்ம எங்கே இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாத்ரூமில் தான் நம்ம ஒட்ட போகிறோம். இந்த டப்பா பின்னாடி ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் எங்கேயாவது ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் எப்போதுமே ஒரு வாசனையாக இருக்கும். இந்த ஓடோனில் மாதிரிலாம் போய் வாங்க வேண்டியதே இல்லை. நம்மளே வீட்டில் சிம்பிளாக ஒரு ஏர் ஃப்ரெஷ்னரை பாத்ரூமில் மாட்டி விட்டுட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் சிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடைச்சிக்கும். இது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் அழுக்கு இல்லாமல் எல்லாமே பண்ணி விட்டோம்னாலும் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஆகும். அது ஏன்னு பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே நம்ம ஊற்றுற பால் யானை கழுவிட்டு அதிலே ஊற்றுவோம், கஞ்சி தண்ணி அதிலே விடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது ஒரு மாதிரி உள்ளார அடைச்சிக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வச்சு நம்ம அழுத்தி கொடுத்தோம்னா ஒரு அழுத்தத்தில் அந்த தண்ணி உள்ளார போகும். எனக்கு ஆனால் அது மாதிரியும் ஆகலை. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பைப் இருந்துச்சு. அந்த பைப்பை வச்சு, அதாவது அது ஆக்வா வாட்டரோட வடிகட்டுற பைப்பு தான். அந்த பைப்பை வச்சு உள்ளார குத்தி விட்டேன்.
அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போச்சு. இந்த அடைப்பு போகிறதுக்கு நம்ம வீட்லேயே இருக்கிற ஒரு பொருளே நான் இந்த அடைப்பை வந்து எடுத்துரும். இது தெரியாமல் நம்ம ரொம்ப காசு செலவு பண்ணிட்டுலாம் இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் தண்ணி நல்லா போயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக சபினா இல்லைன்னா பாத்திரம் கழுவுற லிக்விடு கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த மாதிரி சிங்கை வந்து நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து சபினா இருந்ததுன்றதுனால சபினா தான் நான் ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கறதுக்கு சபினா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்களேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கப்புறமா தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா, கோல்கேட் பேஸ்ட் இருந்துச்சு, அந்த பேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்து இதில் ஸ்க்ரப்பரில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி விட்டுட்டேன். கழுவி விட்டது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டு வச்சு அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த கோல்கேட் பேஸ்ட்டோட இதுலேயே வந்து உள்ளே இருக்கிற பூச்சிகள் எதுவுமே வந்து மேலே வராது. அதுக்காக தான் நான் இதை போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சிங்கை நல்லா கழுவிட்ட பிறகும் தொடச்சிட்டு கொஞ்சமாக பவுட்ரு போட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம என்ன பவுட்ரு யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுட்ரு போட்டுக்கிட்டிங்கன்னா கூட உள்ளே இருக்கிற கிருமிகள் எதுவும் வெளியில் வராது. இந்த சிங்கில் இந்த மாதிரி அடைப்பு வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அவசர அவசரமாக நம்ம வேலை செய்யும்போது நம்மளை அறியாமல் அதில் பறந்து வர முடிகள் ஆகட்டும், சின்ன பசங்க பத்துக்களை எடுக்காமல் தட்டை வந்து அப்படியே அதிலே போட்டுறதுனால அந்த பத்துக்களெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் உள்ளே போய் அடைச்சிக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஆகுது. இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கஷ்டப்படாமல் எந்த ஒரு செலவும் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற இந்த ஒரு 2 பொருளை வச்சே நம்ம வந்து அதனுடைய அடைப்பை வந்து எடுத்துடலாம். எனக்கு இந்த டைம் வந்து இது மாதிரி அடைச்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்ட பிறகு கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுக்கிறேன். ஒரு டப்பாவில் ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு 2 மூடி அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அது மேலேயே ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கிறேன். இது நல்லா தடவி கொடுத்துருங்க, தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு ப்ரெஷ் வச்சு தேய்ச்சாலும் சரி, இல்லைன்னா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் சரி, நல்லா தேய்ச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை இது மேலே நம்ம நல்லா புழிஞ்சிக்கலாம். இந்த பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒரு பாதி லெமனை புழிஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த லெமன் புழிஞ்சோடனே அந்த இடத்துல எப்படி பொங்கி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அடுப்பில் வச்சுருக்க சுடு தண்ணியை அது மேலே நம்ம நல்லா ஊற்றினோம்னா உள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே நல்லா அடிச்சிட்டு போயிடும். உண்மையிலேயே இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா, இது நல்லா அடைச்சிருக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். அச்சோ இது வேறு அடைச்சிக்கிச்சா என்ன பண்ணுறது, இந்த பைப்பை எடுத்து போட்டு கழுவணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அந்த பிரச்சனையே இல்லை எனக்கு. பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக இருந்தால் அந்த தண்ணி தெறிச்சு ஓடுறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்ணாடி முத்துக்கள் அப்படியே சிதறி ஓடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.